ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சிவாங்கி 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஆஹா வீடியோஸ் தமிழ் லைவ்ல இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாக்குற மாதிரியான பிலோ ஆவரேஜான கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். இந்த படத்துல கையல் ஆனந்தி, வரலட்சுமி சரத்குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. ஒரு மர்டர் கேஸ்ல கையல் ஆனந்தியை அவங்க வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இறந்து கிடக்கிறது யாரு, ஹீரோயின் எதுக்காக கொலை பண்ணாங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போது ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறாங்க, இதுக்கு நடுவுல வெள்ளத்துல மாட்டிக்கிறாங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு, திருப்பதி போகும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, புருஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி நல்லபடியா நடந்து முடிச்சுச்சா, ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயினை வீட்டுல வச்சே முடிச்சு கட்டணும்னு வரக்கூடிய வில்லனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், மாமியார் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமாங்கிறது இந்த மூவி பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒன்னு சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஷார்ட் பிலிமா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலே வேற லெவல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமான்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு நல்லா இருந்திருக்கும். நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இன்டர்வல் போர்ஷன் அண்ட் மிட் ஆஃப் தி போர்ஷன்ல ஒரு மணி நேரத்துக்கு போன் கான்வர்சேஷன்லயே ஹீரோயினோட பில்டப்பை பேசி மாஸ் சீக்வன்ஸை ஏத்தி ஃபீமேல் சென்ட்ரிக்கா சோலோ பிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி சம்பவம் பண்ணி லைட்டா சொதப்பிட்டாங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டைலாக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, பிளாஷ்பேக் போர்ஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன் டிராமான்னு சொல்லி எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கலா இல்லாம போயிடுச்சு. ஃபெமினிசம் பேசணும்னு நினைச்சிருந்தாலும் கண்டென்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிளாரிட்டியோட கான்ஃபிளிக்ட் இல்லாம போனதுனாலே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை எந்த ஒரு இடத்துலயுமே ஜஸ்டிஃபை பண்ணல. சப்ளாட் அண்ட் சப்ளேயரிங்கான கண்டென்ட் இருந்தாலும் எதையுமே விஷுவலா கன்வே பண்ணல. எல்லாத்தையுமே கான்வர்சேஷன்லயே ஒப்பேத்தினதுனாலே படம் பெருசா ஓடலைங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் நிறைய விஷயத்த கிராண்டைரான டோன்ல ப்ராப்பரா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் படம் பெருசா எங்கேயுமே கனெக்ட் ஆகலைங்க. எமோஷனல் டிராமாவை தாண்டி பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், ஹீரோயினோட எமோஷன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப டிராமட்டிக்கா ஆர்டிபிஷியலா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இந்த சிவாங்கி. ஆஹா தமிழ் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த சிவாங்கி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாடா பை, see you on lucky world.